வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே, வெற்றிகரமாக 3வது நாள் பிரம்மச்சரி பயணத்துல இன்னைக்கு வந்திருக்கோம். முதல் 3 நாள் 4 நாள் 10 நாள் 18 நாள் கஷ்டமா தான் இருக்கும் ஆச்சுங்களா. அபரிமிதமா ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இருக்கிற சகோதரர்கள் திடீரென்று பிரம்மச்சரியத்துல நிலைக்கணும் அப்படின்னு சொன்னா இது என்னது, இந்த ஆள் ஏதோ பேசிட்டு இருக்காரு, நம்ம ஆற்றல் விரயம் பண்ணா எவ்வளவு இன்பமா இருக்கு, பேசுறவங்களுக்கு என்ன பேசிடுவாங்க, வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் எவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இந்த கொஞ்சோண்டு இன்பத்தை கூட வேண்டாங்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு தடவை பண்ணிடுவோம், அப்புறமேலு ஸ்ட்ராங்கா இருந்துக்கலாம், என்ன வாழ்க்கை, இப்படி எல்லாம் மனசு என்ன வேணாலும் சொல்லும். ஆனா நீங்க மனசு சொன்னபடி போனோம் அப்படின்னா மனசை எதுக்கு சொல்லுது தெரியுங்களா? மனசுக்கு எப்பவுமே ஒரு இன்பம் தான் வேணும் ஆச்சுங்களா. எது ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கையிலிருந்து கடினமான சூழ்நிலைகள்ல வாழ்க்கையில பல நல்லது கெட்டதை பார்த்துட்டு இருக்கிறப்போ மனசுக்கு அந்த சூழல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு எஸ்கேப் தேவைப்படுது. அந்த எஸ்கேப்பா இந்த இன்பத்தை நம்ம சூஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா வெளியில வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும். சரிங்களா. நம்ம எஸ்கேப் ஆகிற விஷயம் எதுவா இருக்கணும்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில எதனால ஒரு லட்சியத்தை, ஏதாவது ஒரு ரொட்டீனு, சரிங்களா. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு காலேஜ் போயிட்டு இருக்கீங்க, கல்லூரிகள்ல படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இங்க படிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தினால வாழ்க்கையில எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு. உங்களுக்கு தெரியாதா? அந்த சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்களுக்கே தெரியும், அவங்க படிச்ச படிப்பை அவங்க வாழ்க்கையில 10-15% கூட பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த காலகட்டத்துல வந்திருக்கிற ஏஐ டெக்னாலஜியில என்ன வேணுமோ அதை வீட்டுல இருந்து ஒரு மொபைல் இருந்து சூப்பரா கத்துக்கலாம். என்ன வேணுமோ அதை கத்துக்க முடியும். அவ்வளவு அபண்டன்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லைங்களா. சோ நீங்க கல்லூரிக்கு போகலாம், பள்ளிக்கு போகலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு உங்களுக்கு ஆர்வப்பட்டு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும்னு விரும்புனா அது உங்க கையிலேயே இருக்கு ஆச்சுங்களா. அந்த காலத்துல இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. முதல்ல இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனா நம்ம ஆரம்ப காலங்கள்ல, என்னோட ஆரம்ப காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். இப்ப சகோதரர்களிடம் முதல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். தந்தையார் இளம் வயதிலேயே இறந்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பள்ளிகள்லாம் ஸ்கூல் ஃபர்ஸ்டே வந்துட்டு இருந்தாலுமே குடும்பத்தை மேல கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக பள்ளி முடிஞ்ச உடனே இம்மிடியட்டா திருப்பூர்ல இருக்கிற கார்மெண்ட் கம்பெனில ஹெல்ப்பரா வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ போய் கத்துக்கலாம் அப்படின்னு உள்ள போகும்போது நாங்க கேட்குறேன், அங்க இருக்கிற டெய்லரா மாறோம்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். அங்க இருக்கிற ஏற்கனவே அங்க ஹெல்ப்பர்ஸா வேலை செய்யறாங்க இல்லைங்களா, மிஷின்ல தைச்சிட்டு இருக்கிற டெய்லர்களுக்கு ஒரு ஹெல்ப்பரா இருப்பாங்க ஆச்சுங்களா. ஸோ நான் முதல்ல அதுலதான் போய் சேர்றேன், ஒரு ஹெல்ப்பரா உள்ள போறேன். அப்போ அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் 7 வருஷம் ஆச்சு ஹெல்ப்பரா தான் இருக்கேன், இன்னும் டெய்லர் ஆக முடியல. நான் 4 வருஷம் ஆச்சு ஹெல்ப்பரா தான் இருக்கேன், டெய்லர் ஆக முடியல. இப்படியே சொல்லிட்டு இருப்பேன். எனக்கா 7 வருஷமா இப்படியே ஹெல்ப்பராகவே இருந்துட்டு இருந்தா எப்போ டெய்லர் ஆகிறது, எப்போ சம்பாதிக்கிறது, எப்போ என்ன பண்றது, நமக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலையில அப்படியெல்லாம் தோணுச்சு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேகமா கத்துக்கணுங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட நிறைய நிறுவனங்கள்ல இங்க இருந்து ஓரளவுக்கு பேசிக் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா கத்துக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வேலைக்கே போன மாதிரி இருந்தது. கத்துக்கிட்டோம், நல்ல ஓரளவுக்கு கத்துக்கிட்டோம்னா அங்க இருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு நான் டெய்லர் தான், என்னால முடியும்னு ஒரு நம்பிக்கையை சொல்லி போகும்போது அதுக்குள்ள சர்டிபிகேட் வேண்டியது இல்லை, நம்ம கான்பிடன்ஸ் தான் வேணும். ஓகே தெப்பாராட் இருக்குன்ட்டு உள்ள குறைச்சிருவாங்க. நம்ம போய் அதுல போய் ததக்கு புதக்குன்னு, ஏன்னா புதுசா தைக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 6 மாசத்துக்குள்ள நிறைய நிறுவனங்கள், இங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கும். அப்படியே டெய்லரிங் எல்லாம் பழகி அங்க சூப்பர்வைசரா மாறி அடுத்து டக் என்று வெளிநாடு வரைக்கும் போற அளவுக்கு மாறிச்சு. இது எல்லாமே பள்ளி கல்லூரியில எல்லாம் சொல்லித்தரல ஆச்சுங்களா. அப்போ ஒரு பக்கம் வேலையும் ஒரு பக்கம் படிப்பும் அப்படியே வாழ்க்கையை ஓடிச்சுன்னு வைங்களேன். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எதையாவது நீங்க ஏற்கனவே ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுலயே உங்க வாழ்க்கையில ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுல இருந்து டைவர்ஷனா இந்த சிற்றின்பத்தை புடிச்சுக்காதீங்க. இப்ப பெரும்பாலான இளைஞர்கள் இதைதான் பண்றாங்க. ஒண்ணு மெயினா ஒரு விஷயத்த செய்வாங்க, அதுல இருந்து டைவர்ட் ஆகி பார்த்தா படத்துக்கு போறது, ஏதாவது ஒரு இன்பத்தை பிடிக்கிறது, ஒரு ட்ரக்ஸ், ஒரு போதை பழக்கம், அப்படி போய்க்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா,
உங்களுடைய போதையாகவே உங்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு லட்சியத்தை வச்சு அதையவே உங்க போதையை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆரம்பத்துல அப்படி கஷ்டமா தான் இருக்கும், சரிங்களா? அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு கத்துக்கோங்க. புரியுதா? நான் சில சகோதரர்கள் பார்த்துருக்கேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ரேடியோ கிடைக்கும், அதை எடுத்து பழைய இதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி என்னென்னவோ பண்ணுவாங்க. வித்தியாசமா ஏதாவது சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி பண்றது அப்படியெல்லாம். அதாவது இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்பஸை உருவாக்கிக்குவாங்க. நீங்க தான் உருவாக்கிக்க முடியும். ஏதாவது ஒரு பர்பஸ். தவம் பண்றோம், யோகா பண்றோம், நம்ம அந்த பாதையை நம்ம காட்டுறோம். அது மட்டும் வாழ்க்கை அப்படின்ட்டு இல்லை. நீங்க உங்களுடைய ஆற்றலை மடைமாற்றம் செய்யறதுக்கு வேற விஷயங்கள்ல கவனம் செலுத்தும் போது இந்த சிற்றின்பத்துக்குள்ள பாயிற அந்த ஆற்றல் நீங்க கொஞ்சம் தடை பண்ண முடியும், சரிங்களா? இன்னைக்கு 3வது நாள் இருக்கீங்க, முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, ஆற்றல் விரயம் பண்ணிடுவோமோன்னு பயமா இருக்கு அப்படியெல்லாம் தோணுனா நீங்க ஒண்ணுதான் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாள் நான் ஆற்றல் விரயம் பண்ண மாட்டேன். இந்த பிரகாஷ் அண்ணன் வீடியோல வந்து பேசுறாரு, அவருக்காக நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எனக்காக, சரிங்களா? இன்னைக்கு ஒரு நாள் பண்ண வேண்டாம், பண்ணல அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் பண்ணலன்னு முடிவு பண்ணுங்க, போதும். நான் 48 நாள் 90 நாள்ல இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பண்ணாதீங்க, சரியா? பாத்துறீங்க, இந்த வீடியோ பாக்குறீங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் பண்ணாதீங்க, எனக்காக பண்ணாதீங்க. அப்போ நாளைக்கு நான் வந்து இதை சொல்லுவேன், ஆச்சுங்களா? ஆனா இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடாது, சரிங்களா? நம்ம சேலஞ்ச் ஆரம்பிச்சுக்கிற ஆடி மாசம் போயிட்டு இருக்கு, அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அச்சா, இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு லட்சியத்தை, ஒரு குறிக்கோளை, ஒரு ஸ்டெபிலைஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆற்றல் அதுல போக போக அதுல உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். அடடா, யாராவது சூப்பரா பண்ணிருக்கேப்பான்னு சொன்னா உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும். ஆனா அது யாரும் சொல்றதுக்கு இல்லைனாலும் நீங்களே உங்களை என்கரேஜ் பண்ணிக்கங்க. நான் சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணாலும் அது நிரந்தரம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்முடைய உயிருக்கு நம்ம இந்த உணவு சாப்பிட்டு இருக்கோம், இந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில எதனாலும் ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறது. ஏதாவது ஒண்ணு, ஒரு ஆர்வம், ஒரு முதியோர் இல்லம் பக்கத்துல இருக்கா, அங்க போறீங்க, அவங்களுக்கு தேவையான ஏதாவது சப்போர்ட் பண்றது, ஏதாவது ஒரு நம்ம நல்ல விஷயத்த செய்யணும்னு நினைச்சா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கவே முடியும். என்கிட்ட பல சகோதரர்கள் வந்து மணி மைண்டடா வந்து என்கிட்ட வந்து பல விஷயங்கள் வந்து நடக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து பயிற்சி, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். பயிற்சிகள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி லாகின் பண்றது, எப்படி அக்சஸ் பண்றதுங்கிற பேசிக்ஸ் கூட அவங்களால கத்துக்க அவங்களுக்கு தெரியாம இருக்கும். அப்போ வந்து அவங்க அதை எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள போய் கத்துக்காம, அண்ணா நான் 200 ரூபா கொடுத்துட்டேன், 100 ரூபா கொடுத்துட்டேன், என்னால உள்ள வர முடியல, எனக்கு பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னா, ஏப்பா நான் பாட்டுக்கு சிவனேன்னு தான் இருக்கிறேன், நீயே வந்து போடுற, உனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ அப்புறம் வந்துட்டு எனக்கு மெயில் அனுப்பி அது பண்ணி இது பண்ணி அப்புறம் அது எல்லாருக்கும் சிரமம். புரியுதுங்களா? நீங்க அறியாமையோடு ஒரு ஆர்வத்துல ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது அது உங்களுக்கு படாம அது எல்லாத்தையும் சிரமப்படுத்துற மாதிரி தான், ஆச்சுங்களா? அதனாலதான் நீங்க முதல்ல கத்துக்கோங்க, எதா இருந்தாலும் கத்துக்கோங்க. நீங்க இதுல சேரணும், பயிற்சியில சேரணும், பண்ணணும், இது யாருக்குமே பயனில்லை. ஒரு உண்மை சொல்லணும், நீங்க பயிற்சிகள்லயும் இதுலயும் உற்சாகமா கலந்து கொண்டு இருக்கும்போது நான் வந்து அதை வச்சு ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வரும். புரியுதுங்களா? இல்லைன்னா எனக்கு நல்லதுதான், ரொம்ப சந்தோஷத்தை, பரவாயில்ல, இன்னும் 10 பேர் சேர்ந்துருக்காங்க, ஓகே, ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேனேஜ்மெண்ட் போலான்ட்டு இருக்கும். நிறைய பேர் சேர்ந்தா எனக்கு கஷ்டம்தான். சந்தோஷம் துக்கங்கிறது இதுல ஒண்ணும் இல்லை. நிறைய சேரும்போது பொறுப்பு அதிகமாகும் போது என்ன ஆகும், ஒரு மினி குருகுலம் கட்டணும், ஒரு கோயில் சுத்தி அது பண்ணணும், இது பண்ணணும், நீ மாணவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது பண்ணணும், இது பண்ணணும். அதுவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல, அளவாதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா சந்தோஷம் தான், சரிங்களா? என்னுடைய உயிரளவுல சுயத்துல அமைதியா நிம்மதியா போற மாதிரியான மனநிலை சூழல் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம வந்து, நான் எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க மணி மோட்டிவா சில விஷயங்களை அணுகுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிம்மதி போயிடும், சரிங்களா? நிம்மதி இருக்காது. அதை முழுசா புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து நான் நிறைய 4-5 புத்தகங்களுக்கு மேல எழுதியாச்சு, ரெடியாவே தான் இருக்கு. ஆனா நாம வந்து அந்த சூழ்நிலை வரும்போது, அந்த இறைநிலை ட்ரிகர் பண்ணும்போது தான் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கறதுனால இதை ரிலீஸ் பண்ணணும், அப்படித்தான் பண்ணி வச்சிருக்கு.
இல்லைன்னா எனக்கு என்ன பிரச்சனைனாங்க, 300 ரூபா வருது 200 ரூபா அது ஒரு விஷயமே இல்லை. நம்ம வந்து ஒரு 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 வேளை உணவு சாப்பிட்றாங்க நம்மலாம், சரிங்களா? ஒரு வேளை உணவு சாப்பிட்றோம். ஒரு சிப்பா அரிசி எடுத்து போட்டா 6 மாசம் வரும். காய் தோட்டத்துல எல்லாமே இருக்கு, இல்லாததே இல்லை. இங்க அமைதி இருக்கு, எதுலயும் பெருசா ஆர்வமோ ஆடம்பரமோ எதுவும் இல்லை, அமைதியா போயிட்டு இருக்கு. ஸோ தேவைகள்ங்கிறதே இங்க ஒண்ணுமே இல்லை. ஈசனே இருக்கிறதுனால இங்க தேவைகள்ங்கிறதே ஒண்ணுமே இல்லை. ஆனா ஏதாவது சமுதாயத்துக்காக பண்ணணுமே அப்படிங்கறதுக்காக நம்ம கொடுக்கறதே, வீடியோ போடுறது எல்லாமே. ஆனா நம்ம சிறிய கட்டணம் போடுறதுக்கு மெயின் ரீசனுமே வந்து அது நம்ம வந்து இங்க காட்டுக்குள்ள ஏர்ன் பண்ணி சர்வருக்கு பணம் கட்டிட்டு இருக்க முடியாது. சகோதரர்கள் கத்துக்கொள்றவங்க விருப்பப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை பண்ணி அது மூலமா அது தானா வளரணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் நம்ம கட்டணங்கள் சிறிதளவு நம்ம போடுறதே. ஆனா நீங்க கலந்து கொள்ற சகோதரர்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வத்துல வந்தா மட்டும்தான் கத்துக்கொள்ளவே முடியும். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல எல்லாம் ஆன்மீக வகுப்புகளுக்குள்ள போய் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க முந்தைய காலகட்டங்கள்ல அப்படியெல்லாம் இருக்கும். கோயிலுக்கு எழுதி வைப்பாங்க, அது பண்ணுவாங்க. நம்ம அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, சரிங்க. நான் உழைச்ச உழைப்புக்கு ஒரு சிறிய தொகையை கேட்டு அதை வாங்கி நம்ம கம்யூனிட்டி உங்களுக்கு தான் திருப்பி பண்ணலான்னு நினைக்கிறோம் இல்லையே. அதனால நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அது நம்ம சமுதாயத்துல நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அது வந்து வளரும். அது ஏற்றுக்கொள்ளாமல் இப்போ இவ்வளோ ஒரு முக்கியமா நம்ம பல விஷயங்கள் சொல்லும்போது அது பலரிடம் போகாம இருந்துச்சுன்னா யாருக்கும் மெயினா எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, யாருக்குமே எந்த நஷ்டமும் இல்லை. சமுதாயத்துக்கு வேணா நஷ்டமா இருக்கலாம், எதிர்கால சமுதாயத்துக்கு. நான் அது இந்த காலகட்டங்கள்ல இந்த ஜென்சின்னு சொல்றாங்கல்ல, இந்த ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு சமுதாயமா உருவாயிட்டு இருக்கு. அந்த சமுதாயத்தை வந்து அது இந்த கொரோனா ஊசிகள் கெமிக்கல் மருந்துகள்லயே வளர்ற இந்த சமுதாயம் பயமா இருக்கு. சித்தர்கள் காலத்துல சொன்னதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பொருந்துமானே எனக்கு தெரியல, சரிங்களா? பொருந்துமானே தெரியல. ஆனா பிரம்மச்சரியத்துல நிலைக்காம விட்டா எதுவுமே நிக்காது, உடம்புலயும் நிக்காது, மனசுலயும் நிக்காது, உலகத்துலயும் எதுலையுமே நிலைக்கவும் முடியாது. நம்மளால முடிஞ்சாத நம்ம பண்ணி சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இப்ப என்னுடைய டிவோர்ஷன் நீங்க பாக்குறீங்களா? இப்ப நான் இதை பத்தி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, இதே டிவோர்ஷனை நான் சிற்றின்பத்து பின்னாடி திருப்பிடலாம், எவ்வளவு நேரம் ஆயிடும்? என்னுடைய ஆற்றலை இறைவனுக்கு தவம் பண்றதும், அது போக இது போல சகோதரர்களுக்கு ஒரு பிரயோஜனமான வகையில ஸ்பெண்ட் பண்றது, புத்தகம் எழுதுறது, அப்படி பண்ணிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையை நான் அப்படிதான் பண்ண சொல்றேன், என்னை மாதிரி பண்ண சொல்லல, ஆச்சுங்களா? நான் வந்து என்னை மாதிரி எல்லாரும் இருக்கணும்ட்டு நான் நினைக்கல. அதே சமயத்துல உங்களை மாதிரி யாரும் இல்லை. உங்க வாழ்க்கையில நீங்க தான் கிங்கு, நீங்க தான் ராஜா, நீங்க தான் எல்லாமே. உங்க வாழ்க்கைங்கிறது உங்களுடைய ஸ்பெஷல் ஐடென்டிட்டி. உங்களுடைய ஐடென்டிட்டிக்குள்ள நீங்க என்னத்தை சாதிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட நிறைய சகோதரர்கள் வந்து சொல்லுங்க, ஆனா நான் இது பண்ணிட்டேன், நான் இவ்வளவுதான் இருக்கு. அமைச்சரா இருக்கிறவங்க எல்லாம் கூட என்னை தொடர்பு கொண்டு பெரிய பெரிய ஆட்கள்ங்கிறது இறைவன் முன்னாடி எல்லாம் சாதாரண தான். இந்த சமுதாயத்தின் பார்வையில பெருசா தெரிகிற ஆட்கள்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்றாரு. நான் சொல்ற ஒரே வார்த்தை அவங்க கிட்ட, தயவு செஞ்சு என்னோட பேரெல்லாம் சொல்லிடாதீங்க. நான் அதே தான் சொல்றேன், என்னையெல்லாம் ஃபேமஸ் பண்ணணும்ட்டெல்லாம் பண்ணாதீங்க. நான் வந்து அமைதியா இருக்க விரும்புற ஆளு, சரி. என்னை வந்து மொபைல கான்டாக்ட் பண்றதோ, வாட்ஸ்அப்ல நான் ஏதோ ஒரு நம்பர் இருக்குதுங்கிறதுக்காக பண்றதோ, டெலிகிராம்ல பண்றதோ, எதுக்குமே நம்ம வாய்ப்பே கொடுக்கறதே இல்லை, விரும்புறதே இல்லை. நான் அதை சொன்னாதான் சகோதரர்கள் வாண்டடா வந்து ஏதாவது ஒரு நம்பரை பார்த்து கூப்பிட்டு யாரோ ஒருத்தர் தொந்தரவே பண்றாங்க, ஆச்சுங்களா? நான் எதையுமே எடுத்துக்கிறது இல்லைங்க. இமெயில் ஐடியில இமெயில் வந்தா மட்டும்தான் நம்ம பதில் சொல்றோம், பாக்குறோம், ரெஸ்பான்ஸ் பண்றோம், சப்போர்ட்டே பண்றோம், ஆச்சுங்களா? இத சகோதரர்கள் மனசுல வச்சுக்கணும். இமெயில் அனுப்புனா மட்டும்தான் என்னால சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா அது என்னுடைய நேரத்துல அது பார்த்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். அதை தவிர நீங்க வேற எந்த விதத்துல என்னை தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அமைதி தன்மையை குலைக்கிற மாதிரி தான் நானே எடுத்துக்க வேண்டியதான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆல்வேஸ் ஐ எம் அவைலபிள் டு சிவன். இறைவனுக்கு தான் நான் எப்பவுமே அவைலபிளா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒழிய, சாமிக்கு அவைலபிளா இருக்கணும்னு நினைக்கிற ஏனைய ஆசாமிகளுக்கு அவைலபிளா இருக்கிற சூழ்நிலை வேண்டவே வேண்டான்னு அவங்ககிட்ட நான் வேண்டிக்கிறது அதுதான், ஆச்சுங்களா? அதனால டிவோர்ஷன் பண்றதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய லைஃப்ல நீங்க
உங்களுடைய வாழ்க்கை பர்பஸை தவிர்த்து இன்னும் ஒரு விஷயத்துல நீங்க டிவோஷன் கரெக்டா எடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. அது என்ன விஷயமா இருக்கணும்னா சிற்றின்பமா இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் செய்வதற்கான ஒரு விதமா ஒரு இடமா வச்சு நீங்க பண்ணிட்டு வரணும். அப்பதான் சிற்றின்பத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற அந்த எனர்ஜி வந்து உங்க வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் படிச்ச கமெண்ட்ஸ்ல இருந்து சில விஷயங்களை வந்து அது வந்து எனக்குள்ள பதிவான சில விஷயங்களை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன். ஒரு சகோதரர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு, அண்ணா நான் 100 நாளுக்கு மேல பிரம்மச்சரியம் கடந்து வந்துட்டு இருக்கேன், இன்னும் ஃபீமேல் அட்ராக்ஷனே வரலையேண்ணா அப்படின்னு. ஏப்பா இப்படி எதுக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? ஃபீமேல் அட்ராக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நோஃபேப் ஃபாலோ பண்றவங்க அது பண்ணுவாங்க ஆச்சுங்களா. ஏன்னா என்கிட்ட வந்து அந்த நாய் மாடெல்லாம் அப்படித்தான் ஆச்சுங்களா. அது என்ன பண்ணுன்னா, அந்த ஒரு பெண் விலங்கு வருதுன்னா தன்னோட இடுப்பு தூக்கி காட்டுறது, அது பண்றது இது பண்றது, மிருகங்கள்லாம் அப்படியே பண்ணும். நமக்கு வித்தியாசம் இருக்குல்ல, சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப குழந்தை பெத்துக்கோன்னு ஆசை இருக்கா உங்க வாழ்க்கையில? அப்போ உங்களுக்கு குழந்தை வேணுமா? உங்ககிட்ட வந்து ஒரு 50 கோடி 100 கோடி சொத்து வச்சிருக்கீங்களா? அந்த சொத்துக்கு ஒரு வாரிசு தேவைப்படுதா? அதுக்காக அப்போ அதுக்கு பர்பஸா ஒரு பெண் தேவைப்படுறாங்களா? உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பர்பஸ் புரியுதா? அப்போ நீங்க உமன் அட்ராக்ஷன் வேணும் அது இதெல்லாம் நினைக்கிறீங்களா? ஓகே, அதெல்லாம் நியாயம்னா எடுத்துக்கலாம் வச்சுங்களா. ஆனா இந்த காலகட்டத்துல போயிட்டு பெண் அட்ராக்ஷன் வேணும் அப்படிங்கிறது வந்து யமன் வந்து என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றதா, புரியுதுங்களா? யமன் வந்து என்னை யமனை அட்ராக்ட் பண்ணி இருக்கணும்னா நீங்க சினிமா துறையில இருக்கணும் சரிங்களா. ஆடம்பர பிரியரா இருக்கணும், ஒரு காரை வாங்கி நிறுத்தணும், நிறைய விஷயங்கள் இருக்கு புரியுதுங்களா. இந்த உலகத்துல பிரம்மச்சரியத்துல அதிகமான நாட்கள் இருக்கிறவங்க இந்த யோகிகள் இருக்கலாம். அவங்க வாக்குல சுத்திட்டு இருக்காங்க, அவங்க பின்னாடி என்ன 100 பெண்களை போயிட்டு இருக்காங்க அட்ராக்ஷன் ஆயிட்டு. சொல்லுங்க, இந்த நோஃபேப்பை பத்தி உலகத்துல பேசிட்டு இருக்கிற எல்லாருமே எல்லாரையும் விட பல 100 மடங்கு பிரம்மச்சரி நாட்கள் அதிகமா கடந்து இருக்கிறவங்க நம்ம யோகிகள். காவி உடுத்திட்டு அவங்க வாக்குல சுத்திட்டு இருக்காங்க, அவங்க பின்னாடி என்ன பெண்கள் போயிட்டே இருக்காங்க, அவங்களை வெறுக்கிறாங்க புரியுதுங்களா. பெண்கள் வந்து யோசிப்பாரு, எனக்கு இந்த சிற்றின்பமே எனக்கு வேண்டாம், நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ள போய் அப்படியே ஆயிடுறேன் அப்படியெல்லாம் சொன்னா பெண்கள் அதை வெறுப்பாங்க, வெறுக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்கனால ஆற்றல் உரிய முடியாது சரிங்களா. ஆற்றல் அவங்க உரிய முடியாத ஸ்டேஜில் நம்ம இருக்கிறவங்க போது நம்ம மேல ஒரு வெறுப்பு, இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு ஓடுவாங்க. அதனால பெண்கள் அட்ராக்ஷன் வேணும்னு விரும்புறீங்க அப்படின்னா நீங்க உலக வாழ்க்கையில ஆர்வமா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை தேவைப்படுது, அப்படியெல்லாம் இருக்கலாம். அதுக்காக நீங்க பிரம்மச்சரியத்தினை வந்து சீப்பா போயிடாதீங்க புரியுதுங்களா. இது வந்து உயர்ந்த பாதை. இதனுடைய விஸ்தீரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வு வரைக்கும் நம்ம அப்படியே சிவநிலையில ஒடுக்குற விஷயம். அது சக்தியை நமக்கு கொடுக்குற விஷயம். இதை வந்து நீங்க வந்து வெளியில இருக்கிற ஆற்றல் விரயத்துக்குள்ள போயிட்டு செலவு பண்றதுக்கு நினைக்காதீங்க, பாதிப்பாகும். பெண்கள் கிட்ட எல்லாம் நீங்க வந்து வெங்காயம் தான் கிடைக்கும், உரிச்சு நீங்க அங்க இன்பத்தையும் பார்க்க முடியாது, சந்தோஷத்தையும் பார்க்க முடியாது. உரிச்சு கடைசியில ஒண்ணும் இல்லாம கோவனாண்டியே தான் சுத்த முடியும் சரிங்களா. உஷாரா இருந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா. திருமூல பகவான் தான் இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து பெண்கள் கிட்ட வந்து நான் வந்து முன்னாடி வந்து கரும்பு மாதிரி இனிச்ச பெண்ணுக்கு, ஒரே பெண்ணு தான், அந்த பெண்ணுக்கு நான் கரும்பு மாதிரி இனிச்சேன். நாட்கள் போக போக அதே கரும்பு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கசந்து போய் அந்த நாக்குல போட்ட அந்த எரிச்சல் பிடிக்கிற மாதிரி ஒரு காய் இருக்குல்ல, அந்த மாதிரி காய் மாதிரி என்னை வெறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை இப்படி விரும்பின பெண்ணு இப்படி வெறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வாழ்க்கை புரிஞ்சுதுங்களா. அதனால அது பெண்ணுகிட்ட நீங்க அப்ரூவல் வாங்குறதுக்காக தான் உங்க வாழ்க்கை பிறப்பின் நோக்கமே இருக்குது அப்படின்னா நீங்க நாயா பிறந்திருக்கலாம். பெண்ணுகிட்ட ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்காகத்தான் நீங்க வாழ்க்கையே பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மனுஷ பிறவியே தேவையில்லை. ஒரு புழுவா நரியா பன்னியா ஏதாவது வேணா பிறந்திருக்கலாம். பன்னியா பிறந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பன்னியா பிறந்திருந்தா நிறைய குட்டிகள் போட்டு நல்லா ஜம்முன்னு இருந்திருக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி ஆயிருக்கும். நீங்க பிறந்தது அதுக்காக இல்லை. பரிணாம வளர்ச்சியின் உச்சத்துல முதுகுத்தண்டு நேரா நிமிர்ந்து நிக்கிற இந்த சமயத்துல ஐம்புலன்கள் வேலை செய்யற சமயத்துல பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நிலைச்சு நீங்க பாதையை தான் மாத்தணும். குறை சொல்ல, தப்புன்னு சொல்ல, இயல்புதான் அது ஆச்சுங்களா. ஆற்றல்ங்கிறது கீழே போய் விரயமாகுதுங்கிறது இயல்புதான். ஆனா அந்த இயல்பை வந்து நீங்க இயல்பா அப்படியே விட்டுட்டீங்கன்னா மிருகம் தானே. 5 அறிவு, 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவுல தான் நம்ம வந்திருக்கோம். அந்த இயல்பை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம அவ்வளவுதான் மிருகங்களை நோக்கி கீழ்நிலையில போறோம்னு தான் அர்த்தம்.
நம்ம எப்போ உயர்நிலைக்கு வர முடியும் அப்படிங்கும்போது நீங்க அந்த ஆற்றலை, அதே தான் எனர்ஜி தான், அந்த எனர்ஜியை, காமம்ங்கிற அந்த எனர்ஜியை மடைமாற்றம் பண்ணி முதல்ல உங்க வாழ்க்கைக்கு பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி, உங்க வாழ்க்கையில அமைதியையும் நிலைத்தன்மையையும் கொடுக்குற பெனிஃபிட் ஆச்சுங்களா. உங்க அமைதியையும் நிலைத்தன்மையையும் எது உங்களுக்கு கொடுக்குமோ அதுக்கான உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போறதுல உங்க கவனத்தை திருப்புறது, சிற்றின்பத்துல இருந்து திசை மாற்றி. அப்புறம் தவம் பண்ணலாம், பயிற்சிகள் இருக்கு. நம்முடைய பயிற்சிகள்லாம் வந்து நம்ம கட்டணத்தை ரொம்ப குறைச்சிட்டோம் சரிங்களா. நீங்க வந்து ஒரு 12 வருடம், 12 வருஷம் இல்லைங்க, நீங்க ஒரு பிறந்ததுல இருந்து 12 வயசுல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரீமா கத்துக்குவீங்களோ அது எல்லாமே வெறும் ஒரு 999 ரூபாயில் நம்ம பயிற்சிகள் இருக்கு. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 100 மணி நேரத்துக்கான வீடியோக்களாவே இருக்குன்னு வைங்களேன். அப்புறம் சேலஞ்சஸ், 12 சீசன் சேலஞ்சஸ் கிட்டத்தட்ட 1000 மணி நேரத்துக்கான வீடியோவே இருக்கும். எல்லாமே பயிற்சிகள் மாதிரி தான். அப்போ அதெல்லாம் நீங்க உள்ள போய் 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 நீங்க உள்ளுக்குள்ள உங்களை ஸ்டேபிளைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள நிலைக்கிறதுக்கான அந்த சக்தி கண்டிப்பா கிடைச்சிடும். அப்புறம் இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து இறையருளால ரிலீஸ் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு, கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த மயக்கத்துக்குள்ள சிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நம்ம இந்த புக்கு, இந்த அவள் அழுகிறாள் நீ மடிகிறாய், அப்புறம் இந்த புக்கு சகோதரர்கள் படிச்ச எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட் தான் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னா, வாழ்க்கையே ரொம்ப தெளிவாயிருச்சு அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் அனைவருக்கும் நன்றி. அது வந்து நம்ம தெளிவு பண்றதுனால உங்களுக்கு தெளிவாகிறது இல்லை, ஏற்கனவே உங்களுக்குள்ள அதெல்லாம் இருக்கு, தெளிவெல்லாம் இருக்கு. அந்த நுணுக்கங்களையும் சூட்சமங்களையும் உங்களுக்கு புரிய வச்சுட்டோம்னா அது உங்களுக்கு இன்னுமே நல்ல தெளிவான மாதிரி இருக்கு. இவ்வளவுதானுங்க விஷயம் சரிங்களா. உறுதியா வாங்க, பிரம்மச்சரிய பயன்களை கடந்து வாங்க. நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. ஒருவேளை நான் வீடியோ வந்து அந்த ஒரு நாள் போடாமல் இருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோக்கு பதிலா நம்ம எழுதின புத்தகங்கள்ல இருந்து ஒரு ஆடியோ நூலை வந்து உங்களுக்காக நான் போடுறேன், ஸ்பெஷலாவே போட்டு விடுறேன் சரிங்களா. நான் வீடியோ போடாத நாள்ல மற்ற வேலைகள் அதிகமா இருக்கு, வீடியோல அமர்ந்து பேச முடியலைன்னா நான் ஆடியோ புத்தகத்துல இருந்து ஒரு பார்ட்டு உங்களுக்காக நான் போடுறேன். அதுவே உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். அன்பான சகோதரர்களே, கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. அதுல மட்டும்தான் தொடர்பு கொள்ளுங்க. என்னைய வேற எதுல தொடர்பு கொண்டாலும் அது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, மற்றவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, வாலண்டியர்ஸா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் நம்ம நம்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அவங்கள போட்டு நோண்டிட்டு இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரயோஜனமே இல்லை சரிங்களா. இமெயில தொடர்பு கொள்ளுங்க. இமெயில ஆனா ரிப்ளை வரலன்னா வெயிட் பண்ணுங்க. பயிற்சியே தவம் பண்றது தானே, வெயிட் பண்றது என்ன ஆயிரும்? ஒரு 20 நாங்கள் இன்னைக்கு மெயில் பார்த்தா நாளைக்கு தான் நம்ம செக் பண்ணுவோம். அப்போ 24 மணி நேரம் கேப் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நீங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா. ஏன்னா பயிற்சியே தவம் பண்றதுதான், இந்த பொறுமையை கத்துக்கிறதுக்கு தான் எல்லாமே பண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால இதுவுமே பொறுமையாவே எடுத்துட்டு போலாமே சரிங்களா. உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு கமெண்ட்ஸ் சகோதரர்கள் போடுற எல்லா நாட்களுக்கும் வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்திட்டே தான் இருக்கேன். கண்டிப்பா இந்த முறை எல்லாருமே கடந்து வந்துருவீங்க, நான் முழுமையா நம்புறேன். உங்க வாழ்க்கையில ஏதாவது உங்களுடைய ஆற்றலை பிரயோஜனமான வழியில செலுத்தி ஏதாவது ஒண்ணு சாதிங்க. ஏதாவது ஒண்ணு சாதனை அப்படிங்கிறது நம்மளை வந்து சரியான பாதையில் எடுத்துட்டு போறதுதான். அப்ப நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு இந்த ஆற்றலை, சிற்றின்பத்துக்குள்ள போற ஆற்றலை கொஞ்சம் உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையில ஏதாவது ஒண்ணு சாதிங்களேன். போயிட்டு சாதிச்சு சூப்பரா வாங்க. ஆனா என்னோட பேரை சொல்லாதீங்க சரியா. என்னோட பேரை எங்கேயுமே சொல்லிடாதீங்க. நான் அப்படியே பேர் இல்லாமையே மரணம் அடையணும், எதுவுமே எனக்கு இல்லாம போகணும்னு நான் விரும்புவேன். எதையுமே விடணும்ங்கிற மனநிலை தான் நமக்கு இருக்கு. அதனால நீங்க உங்க சுயமா உங்களுக்குள்ள இருக்கிற சிவமே இதை பார்த்து வச்சுது, உங்களுக்குள்ள இருக்கிற சிவமே தான் இந்த எல்லா ஆடியோ பயிற்சிகளையே கத்துக்க வச்சுது, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாம் உள்ள ஈசனே தான் உங்களை வழி நடத்துது, உங்களுக்கு நீங்களே தான் குருவா இருந்து எடுத்துட்டு வரீங்க. அப்படியே நினைச்சிட்டு அப்படியே எடுத்துட்டு வாங்க. எல்லா புகழும் ஈசனுக்கும் திருமூல பகவானுக்கும் போய் சேரட்டும். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.